ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு அமெரிக்கன் கிரைம் த்ரில்லர் இல்லை கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், எப்படி வேணால் வச்சுக்கலாம். அப்படி ஒரு படமாக வெளியான ஸ்லீப்பிங் டாக்ஸ். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ராய் ஃப்ரீமேன். இவர் பேசிக்காகவே ஹோமசைட் டிபார்ட்மெண்ட்டில் டிடெக்டிவாக இருந்தவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வயசாகி போச்சு, அதனால் ரிட்டையர்ட் ஆகி இப்போ வீட்டில் இருக்கிறாப்புல. நம்மளுக்கு இந்த ஞாபக மருதி அப்படிங்கிற பிரச்சனை மிக பெருசாக ஆகிப்போச்சு. அல்சைமர் டிசீஸ் உச்சத்துக்கு போனதுனால இவருக்கு எல்லாமே மறந்து போயிடுது. ஏன், இவர் கிட்டத்தட்ட 30 வருஷமாக டிபார்ட்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணோம், என்னென்ன கேஸெல்லாம் இது வரைக்கும் நம்ம டீல் பண்ணோம், எதுவுமே அவருக்கு ஞாபகம் கிடையாது. இப்போ அதனாலேயே அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி நடக்கிறதெல்லாம் வேறப்பா, அது மறக்கிறதுங்கிறதெல்லாம் வேறப்பா. அட, ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே போய் ஏதோ ஒரு ஃபோனையோ ஒரு டிவி ரிமோட்டையோ வச்சேன் அப்படின்னா அதுவே எங்கே வச்சேன்னு மறந்து போயிடுது. அப்படிங்கிற நிலைமைக்கு போனதுனால கடைசியாக அவருக்கு ட்ரீட்மெண்ட்டு இப்போ போய்கிட்டு இருக்காப்புல. அதுக்கு அடுத்த கட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். சீக்கிரம் இனிமேல் நடக்கிறது மட்டுமாவது உங்களுடைய ஞாபகத்தில் இருக்கிற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ட்ரீட்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகுதான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளால் வீட்டில் இருக்காப்புல. அப்போ எமிலி அப்படின்னு சொல்லி ஒரு லேடி அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து பார்க்குறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஐசக் சாமுவேல் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் 10 வருஷமாக உள்ளே இருக்கிறாப்புல. அடுத்த மாதம் வந்து அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட போகுது. அவர் உங்களை பார்க்கணுன்னாரு, கொஞ்சம் தயவு செஞ்சு எங்களுக்காக போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் சரி, நம்ம கதாநாயகன் அந்த ஐசக் சாமுவேலை பார்க்குறதுக்காக போகிறார். போனால் அந்த ஐசக் சாமுவேலை பார்த்து, அப்புறம் எப்படி இருக்கீங்க, யார் நீங்கள் அப்படிங்கிறாரு. அவர் கேட்குறாரு, சார் என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் இங்கே உள்ளே இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் தான் கடைசியாக ஒரு மர்டர் கேஸு, அந்த கேஸில் நான் தான் கல்பிரிட்டு அப்படின்னு சொல்லி உள்ளே பிடிச்சி போட்டு இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அடுத்த மாதம் எனக்கு மரண தண்டனையும் வந்து இங்கே நிறைவேற்றப்பட போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 2 பேர் தான் இன்ட்ராகேட் பண்ணீங்க. நான் சொன்னதை இம்மி கூட 2 பேர் காது கொடுத்து கேட்கல. இப்போயாவது 1 மாதம் தான் இருக்குது சாகிறதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடியாவது சாக போகிறேன் போய் சொல்ல மாட்டேன் இல்லையா, நான் சொல்கிறத செஞ்சு காது கொடுத்து கேளு, அந்த கொலையை நான் பண்ணலை அப்படிங்கிறாப்புல அந்த ஐசக் சாமுவேல். கொலையை நீ பண்ணலையா, அப்புறம் கன்ஃபஸ் பண்ண அப்படிங்கிறாரு ஹீரோ. இப்போ அந்த ஐசக் சாமுவேல் சொல்கிறாப்புல, சார் இங்கே பாருங்கள், நானும் ஒரு காலத்தில் கெட்டதெல்லாம் பண்ணியிருக்கேன் நிறைய, அதுக்கான தண்டனையை தான் இப்போ அந்த 10 வருஷமாக அனுபவித்தோம் அப்படின்னு நான் மனசை தேத்திக்கிறேன். ஆனால் ஜோ வீடரை கொலை பண்ணுற அளவுக்கு நான் அந்தளவுக்கு மட்டமான ஆள் கிடையாது அப்படிங்கிறாப்புல. யார், அந்த ஜோ வீடருங்கிறவர் தான் கொலை செய்யப்பட்ட நபர். அந்த கேஸை ஹேண்டில் பண்ணி தான் இவன் தான் குற்றவாளின்னு ஹீரோவும் அவருடைய பார்ட்னரும் உள்ளே வந்து அடைச்சது. இப்போ இவர் சொல்கிறாரு, நீ தான் கொலை பண்ணல அப்படிங்கிற, ஆனால் அவர் வீட்டில் கொலை நடந்த அன்னைக்கு நீ தான் இருந்திருக்க, உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த வீடு முழுக்க இருக்குது. அதனால தான் கடைசியாக உன்னை அரெஸ்ட் பண்ணி கார்னரில் பண்ணி உரிச்சது. அதுக்கப்புறம் நீயா கன்ஃபஸ் பண்ணதோடைய விளைவு தான் இப்போ இங்கே கம்பி அணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாரு ஹீரோ. அப்போ அவர் சொல்கிறாரு, சார் எப்போ அந்த ஜோ வீடர் இறந்து போனாப்லையோ அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருட்டு கேஸில் என்னை தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதையும் நான் பண்ணலை, ஆனால் நான் தான் பண்ணினேன், இந்த ஆள் தான் திருடினா, அதை நான் பார்த்தேன்னு சொல்லி விட்னஸாக அந்த ஜோ வீடர் தான் போய் கோர்ட்டில் சாட்சி சொல்லி அப்போ எனக்கு கம்பி எண்ணெய் வச்சாப்புல. அந்த டைமில் எப்போ அந்த ஜோ வீடர் இறக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தண்டனையில் ஜெயிலில் நான் இருந்தேன். ஆனால் வெளியே வந்த உடனே அப்படின்னு அவர் சொல்கிற போது ஹீரோ அப்படி மறித்து நடுவில் வர்றாப்புல. வெளியே வந்த உடனே பண்ணாத ஒரு தப்புக்கு தேவையில்லாமல் உன்னால் தானடா ஜெயிலில் இருந்தேங்கிற கோவத்தில் அந்த கானில் தான் அவன் வீட்டை உடைச்சி போயிருக்க, அவனை நீ கொடூரமாக ஏதோ பிளண்ட் ஆப்ஜெக்டை வச்சு தாக்கியிருக்க, அந்த ஆள் இறந்து போயிட்டான், அதான் கேஸு அப்படிங்கிறாப்புல ஹீரோ. அப்போ சொல்கிறாரு, சத்தியமாக நான் பண்ணலை சார் அந்த கொலையை. நான் இப்போ உங்களை 1 மாதம் தான் இருக்கிறது நான் சாகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நான் கடைசியாக உங்களை பார்க்க ஆசைப்பட்டதுக்கான காரணமே நான் பண்ணலை சார். இப்போயாவது தயவு செஞ்சு அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் அப்படின்னு ஹீரோட்ட சொல்ல போக, இவருக்கு ஏற்கனவே அல்சைமர் டிசீஸு. இதை வச்சுக்கிட்டே இவர் வாழ்க்கை டெய்லி போராட்டமாக இருக்குது. இவர் எங்கே இந்த கேஸை எடுத்து திருப்பி போய் கண்டுபிடிக்கிறது? இருந்தாலும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணப்பட்ட அந்த கேஸ் எடுத்துகிட்டு உண்மையாகவே இவன் இல்லைன்னா அப்போ அந்த கொலையை யார் தான் பண்ணியிருப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கதாநாயகனை களத்தில் இறங்க போக, அவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆடம் கூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் தான் இயக்குன ஒரு படம். அவர் த புக் ஆஃப் மிரர்ஸ்னு சொல்லி 2017 ஒரு நாவல் ஒன்று வெளியாகிருக்கு. அந்த நாவலில் அதை அப்படியே தழுவி தான் நாங்கள் படமாக மாற்றிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல. யார், ஆடம் கூப்பர். ஆனால் இந்த படம் பார்க்கும்போதே நமக்கு 2013
ஒரு செமையான கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் ஒன்று வெளியாச்சு. எங்கே வெளியாச்சு, ஏது வெளியாச்சுன்னே நான் சொல்ல மாட்டேன். அது எந்த இண்டஸ்ட்ரி, எந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளுடைய த்ரில்லர் ரசிகர்கள் 5 செகண்டுக்குள்ளே கார்னர் பண்ணி ஓ அந்த படமா அப்படின்னு போயிடுவாங்க. எதையுமே நான் இங்கே ரிவீல் பண்ணலை. ஆனால் அந்த படத்தை கிட்டத்தட்ட அப்படியே கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து இவங்க பல விஷயங்களை மாற்றி அதே கதையை அப்படியே தான் எடுத்து வச்சுருக்காங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு. அந்த ஜூஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டோரியுடைய அவுட்லைனு கிட்டத்தட்ட அந்த படத்துடைய சம்பவம் தான் இந்த படம். செமையாக ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட த்ரில்லர் ரசிகர்கள், கிரைம் த்ரில்லரோ கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ரசிகர்களில் கவரக்கூடிய அளவுக்கு ஒரு படம் தான் இது. செமையாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும் இந்த படத்தில். ஒன்று ரசல் க்ரோ தான் ஹீரோவாக பண்ணியிருப்பாப்புல. அட்டகாசமான ஒரு ஆக்டர் நமக்கு தெரியும். ஒன்று ரசல் க்ரோ, இன்னொன்று கேரன் கில்லன். 2 பேரும் தான் பண்ணியிருப்பாங்க. செமையான பர்ஃபார்மன்ஸ் 2 பேர்கிட்ட இருந்து. குறிப்பாக ரசல் க்ரோ. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாகவே யாரை வேணாலும் கேளுங்களேன், ரசல் க்ரோ நீங்கள் அவர் பண்ண படத்திலே உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படின்னா 198 பேர் கிளாடியேட்டர் தான் சொல்லுவாங்க. எனக்கு ரசல் க்ரோ நடித்த படத்திலேயே 2010 த நெக்ஸ்ட் 3 டேஸ்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வந்தது. அதுதான் என் படம், அதுதான் பர்ஃபார்மன்ஸு. அவரும் சரி, எலிசபெத் பேங்க்ஸும் சரி, சும்மா தெரிக்க விட்டுருப்பாங்க பர்ஃபார்மன்ஸில். எங்க எப்படி பண்ணியிருக்கான் அந்த ஆள், நம்மளே அந்த கேரக்டராக உள்ள ட்ராவல் ஆகிற அளவுக்கு நமக்கு அந்த வழி வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதுங்கிற அளவுக்கு ரசல் க்ரோ புல் ஆஃப் பண்ணியிருப்பாப்புல அந்த நெக்ஸ்ட் 3 டேஸில். இது வரைக்கும் அப்படி ஒரு படம் நீங்கள் பார்க்கலையோ, கேள்விப்படலையோ, நம்ம விமர்சனம் பண்ண படம் தான் அது. அதெல்லாம் ஹைலி ரெக்கமெண்டடு, மஸ்ட் வாட்ச். என்ன படம்டா சாமி செக்மெண்ட்டில் சேர்ற படம், மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த படத்துடைய அந்த ஃபீலை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துலையும் புல் ஆஃப் பண்ணியிருந்த ரசல் க்ரோ. ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் யாரோ சார் அவரை நீங்கள் அன்றைக்கி இன்ட்ராகேட் பண்ணும்போது அப்படின்னா அதை அவர் அப்போ பண்ணியிருப்பார். இப்போ அந்த அல்சைமர் டிசீஸ்னால அந்த கதாபாத்திரம் யாருன்னே ஞாபகத்தில் வராது. அப்போது ஒரு பார்வை ஒன்று பாப்பாப்புல அப்படின்னா அதை கொஞ்சம் உள்வாங்கி தான் இல்லைங்க சாரி எனக்கு தெரியல யார் சொன்னீங்க அப்படின்னு அதை கேட்பாப்புல திருப்பி. ஒரு சாதாரண சீனு அந்த மாதிரி சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸில் அழகாக தட்டி தூக்கியிருப்பாப்புல. அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு அவர்கிட்ட இருந்து. இந்த படம் டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படம் தான். ஒரு பரபரப்பான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட ஏங்க சம்பவம் கிளைமேக்ஸ்னால் இதாங்க சம்பவம், எவனுமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கிளைமேக்ஸை என்னால் அடிச்சு எழுதிட முடியும். நீங்கள் கொஞ்சமும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத செம்மையான ஒரு கிளைமேக்ஸு இந்த படத்துக்கு. அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு தான் அந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே. ஆனால் அந்த 2013 படத்துலையும் இதே சம்பவம் தான். அதை நான் சொல்லிட்டேன்னா இதை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்கிறதுனால நான் சொல்லலை. தயவு செஞ்சு படத்தை ஏற்கனவே பார்த்த ஃபேன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த படத்துடைய பேரை கொண்டு நீங்கள் போட்டுறாதீங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த படத்தை பார்க்காதவங்களுக்கு அந்த படத்தை பேரை போட்டோன்னே ஐயா போங்கங்க அந்த படம் தானா அப்படின்ட்டு டக்குன்னு இந்த படம் பார்க்காம விட்டுருவீங்க. இந்த படமே தாராளமாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்தில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ ரொம்ப ரீசெண்டாக தமிழ் படங்கள்லேயே கூட இந்த மாதிரி சம்பவங்கள் அங்கங்கே அரங்கேறுது. அதாவது ஒரு செம்மையான ஒரு த்ரில்லர் கதை நம்மகிட்ட இருக்கும். ஆனால் எங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கதாபாத்திரமோ இல்லை 2 கதாபாத்திரமோ இவங்க 2 பேரில் யாராக இருப்பாங்களோ அப்படின்னு மட்டும் நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஆடியன்ஸ் ரொம்ப ப்ரிடிக்ட் பண்ணிவிடுவாங்க கிளைமேக்ஸுக்குள்ளேயே. அப்படிங்கிறனாலேயே தேவையோ தேவையில்லையோ ஒரு 4 பேரை உள்ளே எடுத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரியே உள்ள கண்டிப்பாக சஸ்பெக்ட் மாதிரியே ஒரு 5-6 பேரை உள்ள தேவையே இல்லாமல் இழுத்து விட்டுருப்பாங்க. அதுதான் இந்த படத்துடைய பிரச்சனையும். ஊடால ஒரு 3-4 கதாபாத்திரங்கள் எதுக்கு வருது? ஏன்னா ஒரு கதாபாத்திரத்தை காமிச்சிங்கன்னா பிளைனாக காமிக்க முடியாது. அந்த கதாபாத்திரம் யார், அந்த கதாபாத்திரத்துக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம், எப்படி லிங்க் ஆனார் இந்த கொலையில் அவர், ஒருவேளைக்கு அவர் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு ஆடியன்ஸுக்கு எதனால் தோணுதுங்கிற பல விஷயங்களை நீங்கள் போர்ட்ரே பண்ணணும். அது நம்பகத்தன்மையோடு போர்ட்ரே பண்ணணும். அப்படி பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஒன்று எடுக்கும். இந்த படமே 1 மணி நேரம் 50 நிமிஷம் தான் ஓடுது. உண்மையை சொன்னால் இன்னும் 1/4 மணி நேரத்துக்கு மேலே கத்திரி போட்டிருக்க வேண்டிய ஒரு படம் இது. எதனால் இழுத்துச்சுன்னா இந்த இப்படி உள்ள தேவையே இல்லாமல் வந்துட்டு போகிற ஒரு சில கதாபாத்திரங்களால தான். அது சந்தேக பார்வை ஒரு 6-7 பேர் மேலே விழுகணும், அப்போ தான் யார் கொலகாரன்னு கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிறதுக்காக இவங்க பண்ண ஒரு சம்பவம். இந்த படத்துலையுமே அந்த ஒரு சில விஷயங்கள்னாலேயே ஏங்க நல்லா ஆரம்பிச்சது செமையாக முடிச்சிருக்காங்க, ஏன் நடுவில் தேவையில்லாமல் ஒரு 20 நிமிஷம் உருட்டினாங்க அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அது தேவையே இல்லாத சம்பவம் தான். அதையும் இந்த படத்தில் பண்ணி வச்சுருக்காங்க. அடல் காண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஹெவியான அடல் காண்டன்ட் இருக்குது, செக்ஷுவலி உள்ள சம்பவங்கள் இருக்குது. இது நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரேஷன் கார்டில் பேர் பத்திரம் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்மக்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் டெஃபினட்டாக ஒரு நல்ல படம் தான். ஆனால் அந்த நடுவில் இருக்க ஒரு 20-25 நிமிஷம் உருட்டல் கொஞ்சம் அப்படி தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில விஷயங்கள் தேவை, ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் உருட்டிட்டாங்க. அது பண்ணியிருக்கவே தேவை கிடையாது. இல்லைன்னா
ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு 1.5 மணி நேரத்திலேயே செமையான வேறு லெவல் கிரைம் ஹிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக இந்த படம் தெரிச்சிருக்கோம். இப்போயுமே அந்த படம் தாராளமாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். அந்த நடுவு டைமை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம சைட்லேருந்து இந்த படமே டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.